3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ரங்கோலி கோலப் போட்டிகள் சென்னை நந்தனத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தினாலும் தமிழகத்தில் வழக்கறிஞர் மத்தியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய 3 சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இந்த 3 சட்டங்களை 1/7/2024 முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியா முழுவதும் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டாலும் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே வழக்கறிஞர் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்புகளை கிளப்பியுள்ள ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டுள்ளது. இந்த சட்டமானது பொதுமக்களுக்கு எதிரான சட்டம். ஏனென்று சொன்னால் 150 ஆண்டுகளாக இருந்த 3 சட்டங்களை மாற்றி உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியத்தை மத்திய அரசு பாராளுமன்றத்திலே சொல்லவில்லை. அதற்கான அவகாசத்தையும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கவில்லை. அந்த வகையிலே மிகப்பெரிய அளவிலே தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இன்று வரை நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டம் விரைவிலே தூக்கி எறியப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்.